அனைவருக்கும் இனிய வணக்கம். கரூர் வைஸ்யா பேங்க்குடைய லேட்டஸ்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் எவ்வளோ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கரூர் வைஸ்யா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ரூபாய் 100 இருந்தால் போதுமானது. மேக்ஸிமம் டெபாசிட் 2 கோடி வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெனூர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு பார்க்கும்போது 7 நாட்கள்லேருந்து 6 வருஷத்துக்கு மேலே இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். டிடிஎஸ் சொல்லக்கூடிய டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் எப்பவும் போல் இதுலேயும் அப்ளிகபிள். இன்சூரன்ஸ் கவரேஜ்னு பார்க்கும்போது அப் டு 5 lakh வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, காப்பீடு இருக்குது. கரூர் வைஸ்யா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம வந்து இப்போது பீரியட் வைஸ் பார்ப்போம். 7 நாட்கள்லேருந்து 14 நாட்கள் வரை மற்றும் 15 நாட்கள் முதல் 30 நாட்கள் வரை ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் யூனிஃபார்மாக ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4%, 4% வட்டி வீதம் இருக்குது. 31 நாட்கள் முதல் 45 நாட்கள் வரை மற்றும் 46 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் யூனிஃபார்மாக ஐடென்டிக்கலாக ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5.25%, வட்டி விகிதம் 5.25%. கரூர் வைஸ்யா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 91 நாட்கள் முதல் 120 நாட்கள் வரை மற்றும் 121 நாட்கள் முதல் 180 நாட்கள் வரை ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் யூனிஃபார்மாக ஐடென்டிக்கலாக ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6%, 6% வந்து வட்டி விகிதமாக இருக்குது. 181 நாட்கள் முதல் 270 நாட்கள் வரை ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் யூனிஃபார்மாக ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6.25%, 6.25% வட்டி வீதம் இருக்குது. 271 நாட்கள் முதல் 332 நாட்கள் வரை ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. 6.50% வட்டி வீதம் இருக்குது. கரூர் வைஸ்யா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 333 நாட்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் வட்டி விகிதம் 7.40% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.40% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 333 நாட்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது வட்டி விகிதம் 7.80% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.80% இருக்குது. இங்கே வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரி காட்டிலும் 0.40% கூடுதலாக வந்து வட்டி வீதம் கிடைக்குது. 334 days to less than 1 year கரூர் வைஸ்யா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6.50%, 6.50% வட்டி வீதம் இருக்குது. கரூர் வைஸ்யா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 333 days இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் 334 days இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. 333 நாட்களில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வட்டி விகிதம் 7.40% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.40% இருக்குது. இதுவே ஒரு நாள் தள்ளி 334 நாட்களுக்கு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வட்டி விகிதம் 6.50% டிராஸ்டிக்காக குறையுது. அதாவது 333 நாளில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 0.90% கூடுதலாக வட்டி விகிதம் கிடைக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 333 days இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் 334 days இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. 333 நாட்களில் வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வட்டி விகிதம் 7.80% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.80% இருக்குது. இதுவே ஒரு நாள் தள்ளி 334 நாட்களுக்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வட்டி வீதம் டிராஸ்டிக்காக குறையுது. 6.50% இருக்குது. அப்படி பார்க்கும்போது 333 நாட்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், அதில் தான் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்குது. 7.80% இருக்குது. கரூர் வைஸ்யா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 1 year to 443 days இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 7% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வட்டி விகிதம் வந்து 7.40% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.40% இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரி காட்டிலும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து 0.40% இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 444 days ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வட்டி விகிதம் 7.50% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.50% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வட்டி விகிதம் 8% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரி காட்டிலும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கு இங்கே 0.50% கூடுதலாக வட்டி விகிதம் கிடைக்குது. இந்த ஒரு பீரியடில் மட்டும்தான், அதாவது 444 days சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஒரு பீரியடில் மட்டும்தான் அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து 0.50% கிடைக்குது. கரூர் வைஸ்யா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 445 days to 2 years, above 2 years to 3 years,
மற்றும் அபவுட் 3 years to 5 years இந்த 3 பீரியடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது யூனிஃபார்மாக ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 7% வட்டி விகிதம் வந்து 7% இருக்குது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் கேட்டகரியிலும் யூனிஃபார்மாக ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 7.40% வட்டி விகிதம் 7.40%. above 5 years to 6 years அண்ட் above 6 years இந்த 2 பீரியட்லையும் யூனிஃபார்மாக ஐடென்டிக்கலாக ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் ஒரே மாதிரி தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க 6.25%. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் கேட்டகரிலையும் ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க 6.65%. வட்டி வீதம் 6.65%. கரூர் வைஸ்யா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 2 பீரியடில் வந்து அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று 333 நாட்களுக்கு, இன்னொன்று வந்து 444 நாட்களுக்கு. அது அடிப்படையில் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும், குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும்ன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 1 லட்ச ரூபா 333 டேஸ் 333 நாட்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.40% இருக்கும். வட்டி வீதம் 7.40% இருக்கும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 613 ரூபா கிடைக்கும். குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1850 ரூபா கிடைக்கும். இதுவே 1 லட்ச ரூபா ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 444 நாட்களுக்கு 444 டேஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.50% இருக்கும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மாத அடிப்படையில் வந்து வட்டி தொகை வந்து 621 ரூபா கிடைக்கும். 621 rupees கிடைக்கும். குவார்ட்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 1875 ரூபா கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 1 லட்ச ரூபா 333 நாட்களுக்கு 333 டேஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.80% இருக்கும். வட்டி விகிதம் 7.80% இருக்கும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 646 ரூபா கிடைக்கும். குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1950 ரூபா கிடைக்கும். இதுவே 1 லட்ச ரூபா சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 444 நாட்களுக்கு 444 டேஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இருக்கும். வட்டி விகிதம் வந்து 8% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 662 ரூபா கிடைக்கும். குவார்ட்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 2000 ரூபா கிடைக்கும். இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டும். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.